ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானம். ஒய் குரோமோசோம்கள், எக்ஸ் குரோமோசோம்கள், அதாவது ஒரு கரு உற்பத்தி ஆவது என்று சொன்னால், ஒரு கரு ஒரு பெண்மணியிடத்தில் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் 2 எக்ஸ் குரோமோசோம்களும் ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோம்களும் இணைந்தால் தான் என்ன செய்யும், ஒரு கரு உண்டாகும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஒய் குரோமோசோம்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த ஒய் குரோமோசோம்கள் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆணுடைய ஸ்பெர்மிலிருந்து வரக்கூடியது தான் இந்த ஒய் குரோமோசோம்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒய் குரோமோசோம்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால் ஆண் குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பது என்பது கடினமாகிவிடும். எக்ஸ் குரோமோசோம்களும் இணைந்தால் பெண் குழந்தை, எக்ஸ் குரோமோசோம்களும் ஒய் குரோமோசோம்களும் இணைந்தால் ஆண் குழந்தை. அப்போ ஒய் குரோமோசோம்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால் என்ன ஆகும், ஆண்கள் இந்த உலகத்தில் ஆண் குழந்தைகள் பிறப்பது என்பது குறைந்து போய்விடும் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் 50 பெண்களை ஒரு ஆண் நிர்வகிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு. எப்படி, ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், மறுமை நாள் நெருங்கி விட்டது அப்படின்னாங்க. இப்போ சராசரி சர்வே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நிலவரம் இந்தியாவுடைய சென்செக்ஸ் புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 53% பெண்கள் இருக்கிறாங்க கரண்டா, 47% தான் ஆண்கள் இருக்கிறோம். இப்போவே என்ன செய்யுது, பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆண்கள் எண்ணிக்கை என்ன குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது யாரால சொல்ல முடியும்? இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயன் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யறதில்ல, சொல்றது கிடையாது.